வணக்கம் மக்களே. யூடியூப்ல 1,00,000 வியூஸ் வந்துருச்சு. சரி, அந்த 1,00,000 வியூஸ் வந்தா நமக்கு எவ்வளோப்பா காசு வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்றீங்க, அந்த வீடியோக்கு 1,00,000 வியூஸ் வந்துருச்சு. அப்போ அந்த வீடியோ போட்ட கிரியேட்டருக்கு எவ்வளோப்பா பணம் கிடைக்கும்? நீங்க தான் அந்த கிரியேட்டர். 1,00,000 ரூபாய் கிடைக்குமா, இல்ல 10,000 ரூபாய் கிடைக்குமா, இல்ல 1,00,000 வியூஸ்க்கு வெறும் 1000 ரூபாய் தான் கிடைக்குமா? ஆக்சுவலி யூடியூப்ல 1,00,000 வியூஸ் வந்த உடனே ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட்னு நமக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு. ஒரு கிரியேட்டருக்கு 1,00,000 வியூஸ்க்கு 2,000 ரூபாய் கிடைக்கலாம். இன்னொரு கிரியேட்டருக்கு அதே 1,00,000 வியூஸ்க்கு 5,000 ரூபாய் கூட கிடைக்கலாம். இதுவே இன்னொருத்தருக்கு 1,00,000 வியூஸ்க்கு 10,000 ரூபாய் கூட கிடைக்கலாம். அப்படின்னா சேம் 1,00,000 வியூஸ்க்கு ஆனா ஏன் இன்கம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு தெரியுமா? இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. சரி, ஆர்பிஎம்னா என்னங்க? 1,00,000 வியூஸ்க்கு ஆக்சுவலா எவ்வளோ இன்கம் தான் வரும்? ஷார்ட்ஸ்ல 1,00,000 வியூஸ் வந்தா எவ்வளோ இன்கம் வரும்? இல்ல லாங் வீடியோஸ்ல 1,00,000 வியூஸ் வந்தா எவ்வளோ இன்கம் வரும்? இந்த ஆடியன்ஸ் இருந்தா, அதாவது இந்தியா ஆடியன்ஸ், நல்லா பாத்துக்கோங்க, இந்தியா, நாமெல்லாம் இந்தியன்ஸ் இல்லையா? இந்தியா ஆடியன்ஸ் இருந்தா எவ்வளவு இன்கம் வரும்? ஃபாரின் ஆடியன்ஸ் இருந்தா எப்படி இன்கம் மாறும்? இந்த வீடியோல இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி பார்க்கலாம். ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாத்திரலாம். சரிங்களா? இது யூடியூப்ல 1,00,000 வியூஸ் வந்தா 1,00,000 ரூபாய் கிடைக்கும்னு நிறைய பேர் பைத்தியக்காரத்தனமா நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெஃபினெட்லி இல்ல. வியூஸ் நம்பர் மட்டும் வச்சு யூடியூப் நம்பரை கால்குலேட் பண்ண முடியவே முடியாதுங்க யூடியூப் இன்கம். ஸோ யூடியூப் இன்கம் டிபெண்ட்ஸ் ஆன் பல ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அதுல முக்கியமானது ஆர்பிஎம், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க, எந்த டைப் ஆஃப் கண்டென்ட், வீடியோஸ் ஷார்ட்ஸா இல்ல லாங் வீடியோஸா, ஆட்ஸ் எவ்வளோ சர்வர் ஆச்சு, ஆட்ஸ் எத்தனை தடவை வந்தது, அப்புறம் அந்த வியூவர்ஸ் ஆட்ஸை பார்த்தாங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியும் இருக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு இன்கம்மா எஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்க யூடியூப்ல இன்கம் பார்க்கும்போது வியூஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. வியூஸ்க்கு பக்கத்துல இருக்க ரெவென்யூ அண்ட் ஆர்பிஎம்மையும் செக் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே. அப்போ ஆர்பிஎம்னா என்ன? ஆர்பிஎம்னா என்னன்னு சிம்பிளா சொன்னோம்னா ரெவென்யூ பெர் மில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொன்னா 1000 வியூஸ்க்கு கிரியேட்டருக்கு ஆவரேஜா கிடைக்கிற ரெவென்யூ. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களோட யூடியூப் சேனல்ல ஆர்பிஎம் 50 ரூபாய்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர்பிஎம் ரெவென்யூ பர் மில்லி 50 ரூபாய்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வீடியோக்கு 1,00,000 வியூஸ் வந்துருச்சு. 1,00,000 வியூஸ்னா 1000 வியூஸோட 100 மடங்கு. ஸோ 100 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? 100 இன்டூ 50 அப்படின்னா 5,000 ரூபாய். ஸோ ஆர்பிஎம் 50 ரூபாய் இருந்தா உங்களுக்கு 1,00,000 வியூஸ்க்கு அரௌண்ட் 5,000 ருபீஸ் ரெவன்யூ வரலாம். ஆனா இதுவே ஜஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களோட ஆக்சுவல் ரெவன்யூ, அதாவது ஆக்சுவல் ஆர்பிஎம் 50 இருக்கலாம்னு அவசியம் கிடையாது. 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேனல்ஸ், அதாவது உங்களோட சேனலை பேஸ் பண்ணி, உங்களோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி வேல்யூ லோவாகவும் இருக்கலாம், ஹையாகவும் இருக்கலாம். அதனால 1,00,000 வியூஸுக்கு ஆக்சுவலா இவ்வளோதான் அமௌண்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ஆன்சரை யாராலையுமே சொல்லவே முடியாது. சரி, இப்ப கொஞ்சம் கிளியரா கால்குலேட் பண்ணலாமா? லைக் சப்போஸ் ஆர்பிஎம் 20 கூட 20 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். 1,00,000 வியூஸ் வருது, அப்ராக்சிமேட்டா 2,000 ரூபாய். ஆர்பிஎம் 50னா 5,000 ரூபாய். அதுவே ஆர்பிஎம் 100 ரூபாய் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 10,000 ரூபாய். இதுவே ஆர்பிஎம் 200 ரூபாயா இருந்தா 20,000 ரூபாய். பாத்தீங்களா? சேம் 1,00,000 வியூஸ் தான், ஆனா இன்கம் 2,000ல இருந்து 20,000 வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஆகலாம். அதனாலதான் யூடியூப்ஸ்ல வியூஸை மட்டும் வச்சு கால்குலேஷன் பண்ணக்கூடாது. ஸோ வியூஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இல்லை. ஹை குவாலிட்டி ஆடியன்ஸ் இருக்கணும், குட் நிச்சயம் இருக்கணும், பெட்டர் ஆர்பிஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாராவது
எப்பா 1,00,000 வியூஸ் வந்தா யூடியூப்ல 10,000 ரூபாய் கன்ஃபார்ம் அப்படின்னு தயவு செஞ்சு யாருன்னா சொன்னாங்கன்னா அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது பிளைண்டா நம்ப கூடாது. அதுவும் அவங்க சேனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் சேம் அமௌண்ட் கிடைக்காதுங்க. ஒரு சேனலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் கண்ட்ரி பேஸ் பண்ணியும் உங்களோட இது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ஆடியன்ஸ் எந்த கண்ட்ரில இருக்காங்க. இது யூடியூப் இன்கம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்க. எக்ஸாம்பிள், உங்களோட சேனலுக்கு மெஜாரிட்டி வியூவர்ஸ் இந்தியால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சேனலுக்கு மெஜாரிட்டி வியூவர்ஸ் யூகே, யூஎஸ்ஏ, கனடா இல்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எதனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 சேனலுக்குமே சேம் 1,00,000 வியூஸ் வந்தாலுமே ரெவன்யூ சேமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரீசன் என்னன்னா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் டிஃபரன்ஸா இருக்கும். அட்வர்டைசருக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆடியன்ஸ் டைப்பும் டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டென்ட் நிச்சயமும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் லொகேஷன் இன்கம் எஃபெக்ட் பண்ணும். ஆனா இதுக்காக ஃபாரின் ஆடியன்ஸ் வேணும், அப்பதான் மணி வரும்னு நினைச்சுக்க கூடாது. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டென்ட் பண்ணியும் சக்சஸ்ஃபுல்லா ஏர்ன் பண்ண முடியுங்க. மெயின் திங், நீங்க ரைட் ஆடியன்ஸ் பிளஸ் ரைட் நிச்சே, ரைட் கண்டென்ட், ரைட் பக்காவா போடுற கன்சிஸ்டன்சி ரெகுலரா வீடியோ போடணும். ஷார்ட்ஸ் வீடியோஸ் அண்ட் லாங் வீடியோஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஷார்ட் வீடியோஸும் நீங்க அப்லோட் பண்றீங்க, லாங் வீடியோஸ்க்கும் அப்லோட் பண்றீங்க. ரெண்டுத்துக்கும் 1,00,000 வியூஸ் வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் சேமான அமௌண்ட் தான் வருமானு கேட்டீங்கன்னா நோ வே. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லைக் ஷார்ட் மானிட்டைசேஷன் சிஸ்டம் ரொம்ப லாங் ஃபார்ம் மானிட்டைசேஷன் சிஸ்டம்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஸோ ஷார்ட்ஸ்ல 1,00,000 வியூஸ் வந்தாலுமே, சரிங்களா, ஷார்ட்ஸ்ல 1,00,000 வியூஸ் வந்துருச்சுன்னு லாங் வீடியோஸ்ல 1,00,000 வியூஸ் வந்தாலும் சேம் அமௌண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க, அதுல 1,00,000 வியூஸ் வருது. இன்னொரு கிரியேட்டர் 10 மினிட் லாங் வீடியோவை அப்லோட் பண்றாரு, அதுலயும் 1,00,000 வியூஸ் வருது. வியூஸ் சேம் தான், ஆனா இன்கம் சேம் கிடையாதுங்க. ஸோ சப்போஸ் லாங் வீடியோஸ்ல வாட்ச் டைம்ஸ், ஆட்ஸ், வியூவர்ஸ் பிஹேவியர், ஆட் ஆப்பர்ச்சுனிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட் டிமாண்டு, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகும். ஷார்ட்ஸ்க்கு செப்பரேட்டா ரெவன்யூ ஷேரிங் சிஸ்டம் இருக்குங்க. அதனாலதான் என் ஷார்ட்ஸ்க்கு 10,00,000 வியூ வந்தாலுமே ஆனா இன்கம் வந்து ரொம்ப டிஃபர் ஆகுங்க. இவ்வளோ டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் கேட்கறது, ஷார்ட்ஸ் வியூஸை லாங் வியூஸோட டிஃப்ரெண்ட்டை கிரியேட் அதான் டைரக்டா கம்பேர் பண்ண கூடாதுங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, லாங் வீடியோஸ் போட்டாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சேம் இன்கம் வரும்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரி, 1,00,000 வியூவர்ஸ் வரும்னா என்ன பண்றதுப்பா? 1,00,000 வியூஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, 1,00,000 வியூஸ் எப்படி கொண்டு வருது? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வியூஸ் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டாபிக், பீப்புள்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற டாபிக்கா சூஸ் பண்ணணும். செகண்ட் டைட்டில் பார்த்த உடனே இந்த வீடியோல என்னதான் சொல்றாங்கன்னு வியூவர்ஸ்க்கு கியூரியாசிட்டி வரணும். தேர்ட் தம்ப்நெயில், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆனா தம்ப்நெயில் ரொம்ப அதிகமான வேர்ட்ஸை போடக்கூடாது. 3 to 5 பவர்ஃபுல் வேர்ட்ஸ் போட்டா போதும். ஃபோர்த், ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல்னு 30 செகண்ட்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைரக்டா மெயினான பாயிண்ட்டுக்கு போகணும். ஏன்னா அப்பதான் ஸ்டார்டிங்லேயே இதை சொல்றாங்களே அப்படின்ட்டு அந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள், இந்த வீடியோக்கு 1,00,000 வந்தா உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்னு தெரியுமான்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப வியூவர்ஸ்க்கு கியூரியாசிட்டி வரும். அப்போதான் அது ரிட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து, வியூஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நிறைய பிகினர்ஸ் பண்ற பிக் மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? வியூஸ் மட்டும் பாக்குறது. ஒரு வீடியோக்கு 1,00,000 வியூஸ் வந்துருச்சுன்னா சூப்பர்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா யூடியூப் ஸ்டுடியோல இன்னும் பல திங்ஸ் பார்க்கணும். லைக் சிடிஆர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். ஆர்பிஎம் எவ்வளோன்னு பார்க்கணும். ரிட்டர்னிங் வியூவர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வீடியோக்கு 1,00,000 வியூ தான். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு
எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோக்கு 1 lakh வியூஸ் வந்திருக்கலாம். ஆனா வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் வந்த உடனே போயிடுறாங்க, சும்மா இல்ல அடுத்த வீடியோக்கு போயிடுறாங்க. அது லாங் டேர்ம் வீடியோக்கு growth சைன் இல்லைங்க, குட் சைனும் இல்லைங்க. இன்னொரு வீடியோக்கு 30,000 வியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா வியூவர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் வீடியோஸை பார்த்துருக்காங்க, இல்ல பாதி வீடியோஸை பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ ஃபியூச்சர்ல இன்னும் க்ரோ ஆகுற சான்ஸ் இருக்கு. ஸோ வியூவர்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் நம்பர். சரிங்களா? சக்சஸ்ஃபுல் யூடியூபர் ஆகணும்னா அனலிட்டிக்ஸை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்க. 1 lakh ஏர்ன் பண்ணணும்னா எவ்வளவு வியூவர்ஸ் வரணும்? இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டாபிக்கு திரும்பி வரலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நான் மேல டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல மாசம் 1 lakh ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? எஸ், முடியுங்க, கண்டிப்பா முடியும். ஆனா எவ்வளவு வியூஸ் வரும், அதுக்கு ஆர்பிஎம் டிபெண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 50 ரூபாய் ஆர்பிஎம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றதுக்கு ரஃப்லி 20 லட்சம் வியூஸ் தேவைப்படுது. ஆர்பிஎம் 100 ரூபாய் அப்படின்னா 10 லட்சம் வியூஸ், ஆர்பிஎம் 200 ரூபாய் அப்படின்னா 5 லட்சம் வியூஸ். ஆனா ஒன் செகண்ட், இது எக்ஸாம்பிள் கால்குலேஷன் மட்டும் தாங்க. ஆக்சுவல் யூடியூப் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ உங்களோட யூடியூப் ஸ்டுடியோல இருக்கிற ஆக்சுவல் ஆர்பிஎம் பார்த்துட்டு தான் எக்ஸாக்ட் கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா 1 lakh வியூஸ் வந்தா 1 லட்சம் ரூபாய் கிடைக்காது. யூடியூப் இன்கம் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்பிஎம், ஆடியன்ஸ், கண்ட்ரி, கண்டென்ட் டைப்பு, ஆட்ஸ், வாட்ச் டைம் அண்ட் பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. சேம் 1 lakh வியூஸ்க்கு ஒரு கிரியேட்டருக்கு 200 ரூபாயும் கிடைக்கலாம், 2000 ரூபாயும் கிடைக்கலாம், 10,000 ரூபாயும் கிடைக்கலாம். இன்னொருத்தருக்கு அதை விட அதிகமாக கூட வரலாம். அதனால யூடியூப்ல வர வியூஸை மட்டும் சேஸ் பண்ணாம வேல்யூபிளான ஆடியன்ஸை பில்ட் பண்ணுங்க, நல்ல கண்டென்ட்டை பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா வீடியோ அப்லோட் பண்ணுங்க, டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலை இம்ப்ரூவ் பண்ணுங்க. யூடியூப் அனலிட்டிக்ஸை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப்ல லாங் டேர்மா இன்கமை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட யூடியூப்ல இருக்கிற எதனா டவுட்ஸ் இருந்தா அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு யூடியூப்ல எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு, அந்த வியூஸ்க்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல யூடியூப் ஷார்ட்ஸ் விச் லாங் வீடியோஸ், இதுல அதிகமா பணம் வரும். யூடியூப் ஷார்ட்ஸ்ல பணம் அதிகமா வருமா, இல்ல லாங் வீடியோஸ்ல பணம் அதிகமா வருமா, டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.